கும்பகோணம் சூரியனார் கோயில் ஆதீனத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலை திருடு போனதாக ஆதீனத்தை விட்டு வெளியேறிய மகாலிங்க பண்டார சுவாமிகள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். 500 ஆண்டுகள் பழமையான சிலைகள், மரகதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அது உண்மையா? கும்பகோணம் சூரியனார் கோவில் ஆதீனத்தில் 500 ஆண்டுகள் பழமையான ஐம்பொன் சிலைகள் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆதீனத்தை விட்டு வெளியேறிய மகாலிங்க பண்டார சுவாமிகள் தஞ்சை எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ள சூரியனார் கோவில் விவகாரத்தில் நடப்பது என்ன? தமிழ்நாட்டில் உள்ள சைவ மடங்களில் கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோவில் ஆதீனமும் ஒன்று. இந்த மடத்தின் 28வது ஆதீனமாக மகாலிங்க பண்டார சுவாமிகள் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் சமீபத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த ஹேமாஸ்ரீ என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஆதீனமாக பதவி வகிக்கும் தகுதியை அவர் இழந்துவிட்டதாக கூறி சிலர் எதிர்ப்புகள் தெரிவிக்க அவர் மடத்திலிருந்து வெளியேறினார். ஆதீன நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைப்பதாக எழுத்துப்பூர்வமாக அவர் கடிதம் அளித்தார். பின்னர் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஆதீனம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பல மாதங்களுக்கு பிறகு இன்று தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமை சந்தித்த மகாலிங்க பண்டார சுவாமிகள் பரபரப்பு புகாரொன்றை அளித்துள்ளார். அதில் தான் ஆதீனத்தை விட்டு வெளியேறிய பிறகு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழமையான ஐம்பொன் சிலைகள் திருடு போயிருப்பதாக கூறியுள்ளார். 500 ஆண்டுகள் பழமையான அந்த சிலைகள் திருடு போனது குறித்து முறையாக விசாரணை நடத்தி சிலைகளை கண்டுபிடித்து தர வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தான் இன்னும் ஆதீனமாகவே தொடர்வதாகவும் ஆதீனத்தில் பூஜைகள் செய்ய மடத்தின் சாவிகளை கேட்டுள்ளதாகவும் அதற்கு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நம்முடைய ஆதீனத்தினுடைய கந்த பரம்பரை மடம், அந்த ஆதீனத்தில் முருகப்பெருமானுடைய திருவுருவமேனி திருடு போய்விட்டதாக சொல்கிறாங்க. அது குறித்து நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் தஞ்சாவூர் அவரிடத்தில் புகார் அளிக்க வந்திருக்கிறேன். அங்கே ஸ்படிகலிங்கம், நந்தியம்பெருமான், அப்புறம் ஞானப்பிரசன்னாம்பிகை, அப்புறம் நடராஜ பெருமான், சிவகாம சுந்தரி, அப்புறம் முருகப்பெருமானுடைய சிலைகள், சண்டிகேஸ்வருடைய சிலைகள், தட்சிணாமூர்த்தி சிலைகள், பைரவர் சிலைகள், எல்லா சிலைகளும் இருக்குது. சாவி வாங்கிட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கார்பன் டெஸ்ட் பார்த்துட்டு அதில் சிலைகளெல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் இது பண்ணி அதுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்போடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். இதனால் தற்போது சூரியனார் கோவில் விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. உண்மையில் சூரியனார் கோவில் ஆதீனத்தில் ஐம்பொன் சிலைகள் காணாமல் போனதா? அப்படி நிகழ்ந்திருந்தால் அதை யார் திருடியிருப்பார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அது தொடர்பாக தொடங்கப்பட்டுள்ள போலீஸ் விசாரணையே அதை உறுதிப்படுத்தும்.